ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்வி ஆடியோஸ். இந்த பதில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேஎம்எஸ் உடைய TDS 7265 ஐசி போர்டு பற்றி பார்க்க போகிறோம். இந்த போர்டு வந்து 2 ஐசி போட்ட போர்டு. இது வந்து ஸ்டீரியோ போர்டு. இது வந்து நம்ம வந்து மோனோவாக கனெக்ட் பண்ணி போட போகிறோம். எப்படின்னா பிரிட்ஜ் பண்ண போகிறோம். இது வந்து இந்த ஐசி வந்து பெர் சேனலுக்கு வந்து 25 வாட்ஸ் 2 சேனல், ஒரு ஐசியில் வந்து 2 சேனல் வரும். இது மொத்தம் 4 சேனல் வரும். இது வந்து நம்ம பிரிட்ஜ் பண்ண போகிறோம். இது ஒரு சேனல், இது ஒரு சேனலாக பிரிட்ஜ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐசி பற்றி ஃபுல் டீட்டெயிலில் பார்த்துலாம். இந்த ஐசி வாங்கும்போது வந்து ஹீட்சிங் வந்து வராது, ஈசிங் இல்லாமல் தான் வரும் இந்த ஐசி போர்டு. நம்ம தான் எக்ஸ்ட்ரா வந்து ஈசிங் வாங்கியிருக்கணும். அண்டு ஏன் இந்த சின்ன ஈசிங் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னா, ஒரு கஸ்டமர் வந்து ஒரு ஆம்ப் வந்து சர்வீஸ் வந்திருக்கு. அந்த ஆம்பில் வந்து கரெக்டாக அந்த ஸ்பேஸ் தான் இருக்குது. அதனால் அந்த இது தகுந்த மாதிரி வச்சு நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். ஹீட்சிங் நல்லா ஹெவியான ஹீட்சிங், இது நல்லா ஹெவியாக இருக்கும். அதனால் வந்து தைரியமாக இது போடலாம். இது ஃபுல் டீட்டெயில் கலெக்ஷன் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இது கலெக்ஷன் டீட்டெயில் வந்து இது வந்து 24 வோல்ட்டில் வந்து ரன் ஆகக்கூடிய போர்டு. இது 24லேருந்து 28 வரைக்கும் யூஸ் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கலெக்ஷன் டீட்டெயில் வந்து ப்ளஸ்ஸு, இது கிரவுண்டு, இது மைனஸ் கிடையாது, சிங்கிள் சப்ளை தான், டூயல் சப்ளை கிடையாது. இது டூயல் சப்ளை யூஸ் பண்ணுற மாதிரி வருது. அது வந்து நான் சொல்கிறேன். இது வந்து கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து இது வந்து இன்புட்டுன்னு கொடுத்துருக்காங்க. 2 இன்புட் வரும். அதாவது ஒரு ஐசியில் 2 சேனல் இருக்கிறதுனால 2 இன்புட் வரும் இந்த இடத்துல. அதே மாதிரி தான் இந்த இடத்துல 2 இன்புட் வரும். அடுத்து வந்து ஸ்பீக்கர் அவுட் வந்து இந்த இடத்துல வரும். இங்கே ஒரு அவுட்டு, இங்கே ஒரு அவுட்டு, இங்கே ஒரு அவுட்டு, இங்கே ஒரு அவுட்டு, மொத்தம் வந்து 4 சேனலு. இது வந்து நம்ம ஒரு பிரிட்ஜை வந்து 2 சேனலாக மாற்றுறது எப்படின்னா, இப்போ இன்புட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா, 2 இன்புட் இருக்குதா, அதை பக்கத்துலேயே ஒரு டாட் மாதிரி வச்சு ஒரு இன்புட் பக்கத்தில் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம கிரவுண்ட் பண்ணியிருக்கணும். அதை நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ரீஸ்ட் ஒன்று போட்டிருப்பாங்க, இந்த மார்க் பண்ணிக்கிறாங்க. இதை ஒன்று நம்ம சால்ட்ரிங் பண்ணிட்டோமா அவ்வளோதான். இது வந்து ஒரு சேனல் பிரிட்ஜே ஆகிடும். அது ஈஸியான மெத்தடு எல்லாமே உங்களுக்கு வந்து இதிலே வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இது கலெக்ஷன் டீட்டெயிலு. இது சவுண்டு குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நம்மளை ஆம்பில் மாட்டிட்டு அப்புறம் பார்க்கலாம்.